நண்பர்களே, இன்று அன்னை மரியா மூலமாக ஓர் அரிய பேருண்மையை இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணி செய்யுள் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். மிக அருமையான கருத்து. அதனை நாம் தெளிவாக கண்டுகொண்டால் நல்லது. அது என்ன அப்படின்னு சொன்னா, கனவில் பிடித்த தனம் என்றோ கணம் நின்று ஒழ்கி பாய்ந்த மின்னோ செனவித் திளை தீமுன் வையோ திளைப்ப ஒவ்வரில் பை உரையோ நினைவர் ஊமன் உணர் தூதோ நிசி நாடகர்கள் கோலம் அதோ என இத்திசைகள் வாழ்வு அனைத்தும் என்றால் பிறதேய்த்து உலர் பதித்தாள். பொறுத்து படலத்திலே இந்த செய்யுள் அமைகிறது என்று பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? பிறையை மிதித்து தேய்த்து ஒளிரும் கால்களை உடைய மரியாள் இவ்வுலகம் கொண்டுள்ள இன்ப வாழ்வு எல்லாம் ஒருவன் கனவில் கைப்பற்றி கொண்ட செல்வம் என்பதோ, மேகத்தினின்று அசைந்து பாய்ந்த மின்னலோ, செனந்து மூண்ட தீயின் முன் இட்ட வைக்கோலோ, கடலில் நிறைவாக பொழிந்த மழையோ, ஊமையன் சொல்ல கருதி தன் நினைவிலே உணர்ந்த தூது செய்தியோ, நாடகம் ஆடுவோர் இரவில் புனைந்து கொண்ட வேடம்தானோ என்று கொள்ளத்தக்கதாகும் என்றாள் என்கிறார். தெளிவாக சுருக்கமாக இதனுடைய கருத்து என்ன என்றால், அன்னை மரியா சில வினாக்களை எழுப்புகிறாள். அந்த வினாக்கள், இந்த உலக இன்பம் எதற்கு ஒப்பானது? கனவில் பெற்ற செல்வமா? மேகத்தை ஊடுருவும் மின்னலா? தீயின் முன் வைக்கோலா? கடலில் பெய்த மழையா? ஊமையன் சொல்லும் தூதா? நாடகத்தில் புனையும் வேடமா? என்ன? கனவில் பிடித்த தனம் என்றோ கன நின்றொழுகி பாய்ந்த மின்னோ சினவி திளை தீ முன் வையோ திளைப்ப ஒவ்வரில் பையுரையோ நினைவில் கூமன் உணர் தூதோ நிசி நாடகர் கொள் கோலமதோ வென இத்திசைகள் வாழ்வனைத்தும் என்றால் பிறை தேய்த்து ஒளிர் பதைத்தாள். அந்த பிறை மீது இருக்கிற பதமுடையவள் அன்னை மரியா கேட்கிறாள். காப்பியம் என்று சொன்னால் அது அறங்களையும் எடுத்துரைக்க வேண்டும். அறம் உரைப்பது ஒரு முக்கியமான ஒன்று. அறம்பொருள் இன்பம் வீடு என்பது காப்பியத்தில் காணப்பட வேண்டும். அறமுதலாக இந்த காப்பியத்தை படைப்போம் என்று சொன்னவர் இங்கு ஒரு அறம் ஓதுகின்றார். இந்த உலகத்து இன்பமெல்லாம் எத்தகையது, அதற்கு ஓமைகள் உதாரணங்கள் என்ன என்பதை எல்லாம் மிக அழகாக சொல்வதை பார்க்கிறோம். ரசிப்போம். வாழ்க.